இரண்டாவதாக சொன்னார்கள் மால், பணத்தை வீணடிப்பது, பணத்தை வீணாக செலவழிப்பது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தந்திருக்கும் நிஅமத்துக்கள், ரஹமத்துக்கள், உங்களுடைய செலவீனங்கள், பணங்கள், சொத்து, செல்வம், காணி, பூமி அனைத்தும் இறைவனால் கொடுக்கப்பட்டதே. இதை நீங்கள் இறைவனுக்கு பொருத்தமான முறையில் தான் செலவு செய்ய வேண்டுமே ஒழிய இறைவனுக்கு பொருத்தமில்லாத முறையில் நீங்கள் செலவு செய்வீர்களே ஆனால் இறைவன் அதை வெறுக்கிறான். இறைவன் வெறுக்கும் 3 விடயங்களில் இதுவும் ஒன்று. வீணான முறையில் செலவு செய்வது. மூன்றாவது அதிகமாக கேள்வி கேட்பது. ஒரு மனிதனினுடைய விடயத்தையோ, ஒரு மனிதனினுடைய பிரச்சனையையோ, ஒரு மனிதனுடைய குறையையோ ஒருவர் வந்து சொல்லும் பொழுது அதை காதில் உள்வாங்கிக் கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் மறைத்தீர்களே ஆனால் அதற்குரிய கூலிகள் உங்களுக்கு நாளை மறுமையில் நீங்கள் நினைத்ததை விட நன்றான முறையில் இறைவன் தர காத்திருக்கிறான். எனவே ஒரு விடயம் நடக்கும் பொழுது அதிக அளவிலான கேள்விகளை துருவி துருவி கேட்பதை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வெறுக்கத்தக்க இந்த 3 செயல்களை விட்டும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக.